Hi friends, Lakshmita Fashion. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த zigzag scissors பத்தி தான். ஸோ நார்மலாக எல்லா ஃபேப்ரிக்கும் இந்த ஜிக்ஸாக் சிசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எந்த ஃபேப்ரிக்லாம் ரொம்ப ஃப்ரே ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்னா நம்ம இந்த ஜிக்ஸாக் சிசர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபேப்ரிக் உடனே இப்போ நம்ம கட் பண்ணி தைக்கிற ஃபேப்ரிக்ல வந்து ஃப்ரே ஆகிறத பற்றி, அதாவது இழை பிரியறதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுவே நீங்கள் அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டு நான் ஒரு 2 நாள் கழிச்சு நான் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 இன்ச் வரைக்கும் அந்த ஃபேப்ரிக்ல வந்து வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ண பிறகு இந்த சிசர்ஸால அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரே ஆகிறது ஸ்டாப் ஆகும். சோ என்னென்ன ஃபேப்ரிக்லாம் அந்த மாதிரி ஃப்ரே ஆகும்னு லிஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ரா சில்க், மொடல் சில்க், மஸ்லின், சாட்டின் அண்ட் இக்கட் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் ரொம்ப ஃப்ரே ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ண அன்னைக்கே ஸ்டிச் பண்ண பாருங்க. இல்லைன்னா எட்ஜஸ் இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் இருக்க ரா எட்ஜஸை உங்களோட ஜிக்ஸாக் சிசர்ஸ் வச்சு இப்படி மெதுவாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ரா எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா நீட்டாகவே இருக்கும். இது யாருக்கெல்லாம் ஓவர்லாக் மிஷின் வீட்டில் இல்லாதவங்க இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷ் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலிமா எல்லா ஊர்களுக்கும் நாம் அனுப்புகிறோம்.